இவ்வுலகில் உள்ள அனைத்தும் மதிப்புடையதே, மதிப்பில்லாதது என்று எதுவுமே இல்லை. இவ்வுலகில் உள்ள எந்த பொருளும் அல்லது எந்த உயிரும் அது சேரும் இடத்தை பொறுத்து அது மதிப்பில்லாததாவதாகவும் அதனுடைய மதிப்பு பல மடங்காவதும் அது சேரும் இடத்தை பொறுத்தே அமையும். பூஜ்ஜியத்திற்கு மதிப்பில்லை என்று கூறி வந்த பொழுது கணித மேதை ராமானுஜர் அவர்கள் அதே பூஜ்ஜியத்தை ஒரு எண்ணிற்கு வலப்புறம் சேர்க்கும் பொழுது ஒரு பூஜ்ஜியம் சேர்த்தால் அதன் மதிப்பு 10 மடங்காவது என்பதையும், 2 பூஜ்ஜியமாக சேர்த்தால் அதன் மதிப்பு 100 மடங்காக அதிகரிக்கும் என்பதையும் விளக்கியுள்ளார். பூஜ்ஜியத்தையும் மதிப்பூட்ட முடியும் என்பதை நிரூபித்த கணித மேதை ராமானுஜர் அவர்கள் பிறந்த தினமான டிசம்பர் 22 ஆகும். அவரை பற்றிய சில சிறப்புகளை இக்காணொளியில் காண்போம். ராமானுஜர் அவர்கள் ஈரோட்டில் சீனிவாசன் ஐயங்கார் அவர்களுக்கும் கோமலம் அம்மா அவர்களுக்கும் 1887 ஆண்டு டிசம்பர் 22 ஈரோட்டில் பிறந்தார். இவர் குழந்தையாக இருக்கும் பொழுது 3 ஆண்டுகள் வரை பேசும் திறன் இல்லாமல் இருந்தார் என்று கூறப்படுகிறது. இதே ராமானுஜர் பின்னாளில் கணித மேதையாக உருவெடுத்தார் என்பது நாம் அறிந்ததாகும். ராமானுஜரின் தந்தை ஈரோட்டில் உள்ள ஒரு துணிக்கடையில் எழுத்தராக பணியாற்றி வந்தார். பிறகு அவருடைய குடும்பம் காஞ்சிபுரத்திற்கு இடம் மாறியது. அப்பொழுது காஞ்சிபுரத்தில் 1892 ஆண்டு தொடக்கப்பள்ளி ஒன்றில் ராமானுஜர் தமது தொடக்க கல்வியை பயிலத் தொடங்கினார். பிறகு 1894 ஆண்டு அவருடைய குடும்பம் கும்பகோணத்திற்கு பெயர்ந்தது. அதனால் அவர் அங்குள்ள கல்யாணம் தொடக்கப்பள்ளியில் சேர்ந்து கல்வியை தொடர்ந்தார். 1897 ஆண்டு ராமானுஜர் மாவட்டத்திலேயே முதலிடம் பெற்று தொடக்க கல்வியை நிறைவு செய்தார். ராமானுஜர் அவர்கள் இளம் வயதிலேயே கணிதத்தின் மீது தீராத ஆர்வம் கொண்டிருந்தார். அதன் காரணமாக அவர் தொடக்க கல்வி பயிலும் பொழுதே கல்லூரி வகுப்பிற்கான கணித பாடங்களையும் கற்கத் தொடங்கினார். அவர் வீட்டின் அருகில் இளங்கலை கணிதம் பயின்று வந்த தனது நண்பரிடம் தமது 12வது வயதில் லோனி அவர்கள் எழுதிய முக்கோணவியல் ட்ரிகோனமெட்ரி என்ற கணித பாட புத்தகத்தை வாங்கி அதனை முழுமையாக பயின்றார். அவருக்கு கணிதத்தில் விடை தெரியாத பொழுது கோயில் சுவற்றில் சாக்பீஸ் கொண்டு எழுதியும் கணக்குகளை திரும்ப திரும்ப போட்டு பார்த்தும் விடை தெரியாத கணக்குகளுக்கு விடை கண்டுபிடித்தார் என்று கூறப்படுகிறது. மேலும் அவருடைய கணித அறிவியல் புலமைக்கு நாமக்கல் நாமகிரி தாயார் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மமூர்த்தியின் முழு அருளும் காரணம் என்று கூறப்படுகிறது. ராமானுஜர் 1903 ஆண்டு டிசம்பரில் சென்னை பல்கலைக்கழகம் நடத்திய மெட்ரிகுலேஷன் தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். பின்னர் கும்பகோணம் அரசு கல்லூரியில் சேர்ந்து பயிலத் தொடங்கினார். ராமானுஜர் கணிதத்தில் புலமை பெற்று இருந்தாலும் அவருக்கு மற்ற பாடங்களில் ஈடுபாடு இல்லை. எனவே மற்ற பாடங்களில் அவர் தேர்ச்சி பெற முடியாமல் தடுமாறினார். 3 முறை முயன்றும் கும்பகோணம் அரசு கல்லூரியில் அவரால் பட்டம் வாங்க இயலவில்லை. பின்னர் பச்சையப்பா கல்லூரியில் சேர்ந்து பட்டம் பெற்றார். அதன் பிறகு குடும்ப சூழல் காரணமாக வருமானத்திற்கு வேண்டி சென்னை துறைமுகத்தில் எழுத்தராக பணியில் சேர்ந்தார். அப்பொழுதும் அவர் கணிதத்தின் மீது கொண்டிருந்த ஆர்வம் குறையவில்லை. அங்கும் அவர் தனது கணித கண்டுபிடிப்புகளை குறிப்புகளாக எழுதி வந்தார். அப்பொழுது இவரின் கணக்குகள் கிண்டி பொறியியல் கல்லூரியில் பயின்று வந்த துறைமுகத்தின் தலைவர் சர் பிரான்சிஸ் ஸ்பிரிங் என்பவர் கண்ணில் பட்டது. அவர் இதனை அக்கல்லூரியின் பேராசிரியர்களிடம் கூறினார். அவருடன் சேர்ந்து அக்கல்லூரி பேராசிரியர்களும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு கடிதம் எழுதினர்.
இவரது கணித கண்டுபிடிப்புகளை கண்டு வியந்த ஹார்டி என்பவர் ராமானுஜத்தை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு வருமாறு எழுதினார். அதன் காரணமாக ராமானுஜர் அவர்கள் இங்கிலாந்து சென்று பல்வேறு எண் கோட்பாடுகள் செறிவன் சார்ந்தும் தனது ஆராய்ச்சியை தொடர்ந்தார். பின்னர் புகழ்பெற்ற ராயல் சொசைட்டியில் ஃபெலோவாக சேர்த்து கொண்டனர். இவருடைய ஏராளமான கண்டுபிடிப்புகளான தேற்றங்கள், கோட்பாடுகள் ஆகியவை வெறும் குறிப்புகளாக மட்டுமே இருந்தன. இதனை தொகுத்து வெளியுகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் ஜார்ஜ் ஆண்ட்ரூஸ் மற்றும் ஃப்ரூஸ் பெர்ண்ட் ஆகியோர் ஆவர். ராமானுஜர் அவர்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருந்த 4 ஆண்டுகளான 1914 1918 வரை 27 ஆய்வு கட்டுரைகளை பிரசுரித்தார். அவற்றில் 7 கட்டுரைகள் ஹார்டியுடன் சேர்ந்து எழுதியவை ஆகும். 1918 ஆண்டு ஃபெலோ ஆஃப் த ராயல் சொசைட்டி என்ற கௌரவ பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இவ்வாறாக கணிதத்தில் ஆயுத பணியை தொடர்ந்து கொண்டிருந்த ராமானுஜர் அவர்களுக்கு அங்கு உணவு ஒத்துக்கொள்ளாததால் அவருடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. அதனால் அவர் இந்தியா திரும்ப நேரிட்டது. 1919 ஆண்டு இந்தியா திரும்பினார். அவர் தன்னுடைய 32வது வயதில் இயற்கை எய்தினார் என்று கூறப்படுகிறது. இவ்வாறாக ராமானுஜர் அவர்கள் 3000த்திற்கும் மேற்பட்ட கணித சூத்திரங்கள், தேற்றங்களையும் உருவாக்கியுள்ளார். இதில் இவர் விடை கண்ட 800 சூத்திரங்களே நாம் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய டச் ஸ்கிரீன், ஃபோன், டிவி, மின்னணு சாதனங்கள் மற்றும் விமானங்களின் இயக்க கணினி போன்ற நவீன மின்னணு மற்றும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அனைத்திற்கும் ராமானுஜர் அவர்களுடைய படைப்புகள் மிகவும் பேருதவியாக இருந்தது என்பதை மறுக்க முடியாது. இவ்வாறு பல படைப்புகளை படைத்த ராமானுஜரின் சிறப்புகளை காண்போம். ராமானுஜரை கௌரவிக்கும் விதமாக இந்திய அரசால் 1972 வருடம் சென்னை நகரில் கணித மேதை ராமானுஜம் உயர் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் ராமானுஜம் உருவம் பொறித்த தபால் தலைகளையும் இந்திய அரசாங்கம் வெளியிட்டு கௌரவித்தது. 2012 ராமானுஜரின் பிறந்த நாளான டிசம்பர் 22 தேசிய கணித நாளாக இந்திய அரசு அறிவித்தது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கணித நாள் டிசம்பர் 22 கொண்டாடப்படுகிறது. மேலும் அவருடைய சிறப்புகளில் பல. 1918 ஆண்டில் லண்டன் ராயல் சொசைட்டியில் உறுப்பினர் ஆனார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ட்ரினிட்டி கல்லூரியில் ஃபெலோஷிப் இவருக்கு வழங்கப்பட்டது. ராமானுஜன் ஆய்வுகளில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், தியரி ஆஃப் நம்பர்ஸ், டெஃபினிட் இன்டெக்ரல்ஸ், தியரி ஆஃப் பார்ட்டிஷன்ஸ், எலிப்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கண்டினியூட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆகிய நிலைப்பாடுகள் மிகவும் சிறந்தவையாக கருதப்படுகிறது. இவருடைய மாக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸ் எனும் ஆராய்ச்சி முடிவுகள் இவருடைய சிறப்புகளில் ஒன்றாகும். ராமானுஜனின் 125வது பிறந்த நாளான டிசம்பர் 22, 2012 கூகுள் தனது தேடுபொறியின் முகப்பு பக்கத்தில் அவரின் டூடலை வெளியிட்டு சிறப்பித்தது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ராமானுஜரின் மரணத்திற்கு பின் அவருடைய ஆய்வு கட்டுரைகளை தொகுத்து புத்தகமாக அச்சிட்டு வெளியிட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற இந்திய கணிதவியலாளர் சீனிவாச ராமானுஜரின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் ராமானுஜன் 2014 ஆண்டு ஞானராஜசேகரன் அவர்கள் எழுதி இயக்கி அப்படத்தை தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் வெளியிட்டார். 4000த்திற்கும் மேற்பட்ட கணித தேற்றங்களையும் சூத்திரங்களையும் கணித உலகிற்கு அளித்து நம் நாட்டு பெருமைகளை
உலகறிய செய்த கணித மாமேதை ராமானுஜர் அவர்களின் 137வது பிறந்த நாள் 22/12/2024 ஆகும். இந்நன்னாளில் அவருடைய பங்களிப்புகளை நினைவு கூர்ந்து அவருடைய படைப்புகளை நமது இளைய தலைமுறைக்கு எடுத்து கூறி நாமும் பயன்பெற்று அவர்களும் பயனடைய செய்வோம். மேலும் அவருடைய பங்களிப்புகளை பாராட்டி ராமானுஜர் அவர்களுக்கு நம்முடைய மரியாதையையும் அன்பையும் செலுத்துவோம்.